உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்கி பார் 400 பார்னா நான் 400 சீட்டு ஜெயிக்க போறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு சீட்டும் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் சீட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சவுத்துல பிஜேபியே இல்ல. ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் தெலுங்கானால பிஜேபிக்கு 4-5 சீட்டு வந்தா பெருசு. காங்கிரஸும் அவங்களும் சேர்த்து அந்த மேயர் ஓட்டு எடுக்கும் போது அந்த மெஜிஸ்ட்ரேட்டை புஷ் பண்ணி ஓட்டிங் ஃப்ராடு பண்ணத கேமரால தெரிஞ்சே அந்த ஃப்ராட பண்ற அளவு தைரியம். அதுல இருந்தே உங்களுக்கு தெரியும். சண்டிகர்ங்கிறது ஒரு சீட்டு, அங்கேயும் ஆப் காங்கிரஸ் அலையன்ஸ், பஞ்சாப்ல அலையன்ஸ் இல்ல, பட் சண்டிகர்ல அலையன்ஸ். சோ இது ஒரு 3 சீட்டா டெஃபினட்டா கையவுட்டு போயிடுச்சுன்னா, தட் மீன்ஸ் உங்களுக்கு 3 சீட்டு கம்மி ஆயிடுச்சுன்னா, யூ ஹேவ் டு வின் திஸ் 3 டு பி வேர் யூ ஆர் அண்ட் தென் கெயின் another 3. சோ ஒரு 5 சீட்டு 6 சீட் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோகிராட்டிக் பர்சனுக்கு இது மாதிரி ஒரு 6 சீட்டு கையவுட்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்ச 6 சீட்டு கையவுட்டு போகுதுன்னா தாங்க முடியல. அதனால்தான் இவரை இது மாதிரி பண்ணிருக்கிறார். இந்த நியாய யாத்திரா which he travelled from Manipur to Bombay was never covered in any major newspaper or news TV channel. You have to be in social media to understand. To actually follow it. Yeah. Nyaya first Bharat Jodo Yatravi fulla yarum cover pannu. Because if you cover, media is going through a difficult time where already companies like Google and Facebook have eaten up the classified revenue. So the pressure is on these companies to find advertisement. So the government advertisement is huge. So using the lever of government advertisement, they are controlling the media, both print and TV media. Yes, there are 2 classes of people. The very rich and wealthy who are getting richer and richer and therefore are aligned to this ruling dispensation. These are the ultra rich. And the poor who are getting free rations and think the world, this guy is a messiah. The combination and who don't understand electoral bonds and anyway media is not covering. So I won't know all that. This combination of very poor people in Hindi heartland who are getting rice free, Lord Ram free, and the very rich who are making huge piles of cash on lower taxation. These two have combined to give him a big majority and authoritarian streak. வணக்கம். அப்கி பார் 400 பார். பிரைம் மினிஸ்டர் மோடி ஒரு ப்ரொபகண்டாவை துவக்கிவிட்டார். இந்த ப்ரொபகண்டாவை ஒட்டுமொத்த கோதி மீடியா ஆம்பிளிஃபை செய்தது. ஆனால் இது சாத்தியமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, நேற்று 2 விஷயங்கள் நடந்தது. அதை வைத்தே நீங்க பார்க்கும்போது இது சாத்தியம் இல்லை. பிஜேபி இன்னைக்கு பயந்து நடுநடுங்கி போயிருக்கிறதை உங்களால் உணர முடியும். ஒரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியின் அக்கவுண்ட்களை முடக்கிய அந்த செய்தி. இரண்டிற்கான அர்த்தம் என்ன, இதற்கான விளைவுகள் என்ன, வரக்கூடிய லோக்சபா தேர்தல் அதற்கான ரிசல்ட் எப்படி வரப்போகிறது? 7 கட்டத்தில் இந்த தேர்தலை அறிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகார், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள். இந்த இடத்தில் எதற்காக 5 சீட்டு 4 சீட்டு இல்ல இது போன்ற தொகுதிகளில் பல்வேறு கட்டங்களில் எலெக்ஷனை நடத்தியிருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். தட் கான்பிடன்ஸ், 10 ஆண்டுகளுக்கான அந்த இமேஜ் இன்னைக்கு ஸ்டேக்கில் போனது என்கிற அந்த கான்பிடன்ஸை எங்கேயும் ஒரு இடத்தில் இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசுவதற்காக நம்மளுடன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். 2 விஷயங்கள் நேற்று நடந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அக்கவுண்ட் ஆஃப் காங்கிரஸ் பார்ட்டி. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா மனிஷ் சிசோடியாவாக இருக்கட்டும், சத்யேந்திர ஜெயினாக இருக்கட்டும், அதற்கு பின்பு சஞ்சய் சிங் ஏற்கனவே சிறையில் இருக்கிறார்கள். 9 முறை அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது. 10வது முறையாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் என்கிற பெயரால் நேற்று அவரை கைது செய்து விட்டார்கள். முதலில் இதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பின்பு காங்கிரஸ் கட்சியுடைய அக்கவுண்டுடைய முடக்கங்கள். முதல்ல நீங்க பார்க்கணும்னா, இது டெல்லி லிக்கர் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் பல வருஷமா ஓடிட்டு இருக்கு. It's been 2 years now. ஆமா. இதுல மனிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணும்போது அவரை பெயில் கொடுக்காம 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்டபோது மணி ட்ரையல் டு ப்ரூவ் அ கிளைம், நீங்க மணி ட்ரையல் இருக்கணும், அவருக்கு மணி ட்ரையல் இல்லைன்னும் போது
பார்ட்டியை நீங்கள் ஏன் பார்ட்டி கொடுத்துருக்காருன்னா, பார்ட்டி இஸ் நாட் ஈவன் அக்யூஸ்ட். நீங்கள் எப்படிங்கிற போது டைம் கேட்டு அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கு. அண்ட் அதே சமயத்தில் கவிதா ராவை அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருந்தாங்க பிஆர்எஸ். ஏன்னா அவங்களோட ஒரு சீக்ரெட் அலையன்ஸ் தெலுங்கானால போட்டிருந்தாங்க. இப்போ தெலுங்கானால பிஜேபி ஒயிட் கிளீன் 3 சீட்டோ 4 சீட்டோ ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பிஆர்எஸ் ஒர்க் பண்ணிச்சு. அதுல நடக்கலன்னு தெரிஞ்ச உடனே அரெஸ்ட் பண்ணி கவிதா வச்சிருக்காங்க. இதுல இந்த ஹோல் ஸ்கீம்ல அரபிந்தோ ஃபார்மாவோட எம்டியும் இன்வால்வ்டா இருந்தார். இந்த கேஸ் எல்லாம் வெளில வந்த அப்புறம் அந்த எம்டி ஒரு எலக்டோரல் பாண்டு பிஜேபி கொடுத்துருக்கு. 34 crore rupeesக்கான ஏதோ கொடுத்துருக்கிறார். எதுக்காக கொடுத்தாருன்னு தெரியல, கொடுத்துருக்காரு. அதை கொடுத்த உடனே அவரை கேஸ்ல அப்ரூவரா மாறிட்டாங்க. இப்ப அவர் சொல்லிதான் கவிதா ராவையும் மணிஷ் சிசோடியா இவங்களெல்லாம் லிங்க் பண்ண ட்ரை பண்றாங்க. இதுதான் கேஸ். மணிஷ் சிசோடியாவுக்கும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும், அதே மாதிரி கவிதா ராவுக்கும் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும், சஞ்சய் சிங்க்கும் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும். இவங்களையும் கேஜ்ரிவாலையும் அதுல லிங்க் பண்ண பாக்குறாங்க. ரைட். சுஷ்மா ஸ்வராஜுக்கு அப்புறம் ஒரு வாட்டி சுஷ்மா ஸ்வராஜ் சீஃப் மினிஸ்டர் ட்ரை பண்ணி ஃபிளாப் ஆகி 15 years ஷீலா தீக்ஷித் சீஃப் மினிஸ்டர் 10 வருஷம் இப்ப இவங்க இருந்துட்டாங்க. ஒரு டெல்லிங்கிறது ஒரு மைக்ரண்ட் பஞ்சாபி கிரௌடு இருக்கிற ஒரு பெரிய ஊர். அது பார்ட்டிஷன்ல சஃபர் ஆகி வந்தவங்க, அவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னல் பிஜேபி ஓட்டர்ஸ். 25 வருஷமா அங்க ஆட்சியை பிடிக்க முடியலங்கிற ஒரு கடுப்பு. 2 வாட்டி அவங்க 7 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. இது 3வது வாட்டி. பார்லிமெண்ட்ல ஜெயிக்கிறவங்களால அசம்பிளில ஜெயிக்க முடியலங்கிற ஒரு கடுப்பு. அது என்னன்னா, காங்கிரஸோட புவர் அண்ட் மார்ஜினலைஸ் பீப்புளோட ஓட்டு ஆப்புக்கு போயிடுச்சு. So that's why Congress lost Delhi. இப்போ இந்த ஆப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸும் அவங்களும் சேர்த்து ஒரு அலையன்ஸ் போட்டதுல they are consolidating the minority vote and the poor so that it will not split into two. அதனால டெல்லியில 2-3 சீட்டு குறையும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கு. எஸ்பெஷலி டெல்லி நார்த் ஈஸ்ட் அண்ட் சாந்தினி சவுக், அந்த 2 சீட்டு பிஜேபிக்கு தோக்க வாய்ப்பு இருக்கு. பட் இஃப் யூ see this on a larger நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் அப்கி பார் 400 பார்னா நான் 400 சீட்டு ஜெயிக்க போறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு சீட்டும் becomes very important. Yes. Each seat becomes important. ஏன்னா சவுத்துல பிஜேபியே இல்ல. ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா அண்ட் தெலுங்கானால பிஜேபிக்கு 4-5 சீட் வந்தா பெருசு. கர்நாடகால ஒரு லாஸ்ட் டைம் they won 25. அவங்களே வீக்கா இருக்காங்கன்னு எப்படி ஒத்துட்டு இருக்காங்கன்னா ஜேடிஎஸ்க்கு கொஞ்சம் சீட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஒப்பீனியன் போல் which got Congress victory last time says Congress will win 17 seats. அதுல 5 சீட் இழுபறியா இருக்கும், 12 சீட் நிச்சயமா காங்கிரஸ் ஜெயிக்கும். அப்ப you are losing seats in Karnataka. So South is in trouble. And யாரும் சரத் பவார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிப்பாருன்னு நினைக்கல. So Maharashtra they are going to lose seats. So Maharashtra they are losing seats, Karnataka you are losing seats, and there is no place to gain those seats. Seats are increase பண்றதுக்கு மத்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல ஆல்ரெடி சென்டர் ஆயிட்டீங்க நீங்க. So every seat loss will hurt now. Right. So Delhi, the way talks were going, they thought that Kejriwal and Congress will stand separately. இந்த சீட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் இந்த அரெஸ்ட் நீங்க 2-3 மாசத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கலாம். நீங்க என்ன நினைச்சீங்க, கேஜ்ரிவால் தனியா நின்று ஓட்ட பிரிப்பாங்க?
இதோட முன்னறிவு இந்த சண்டிகர்ல நடந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். காங்கிரஸும் அவங்களும் சேர்த்து அந்த மேயர் ஓட்டு எடுக்கும்போது அந்த மெஜிஸ்ட்ரேட்டை புஷ் பண்ணி ஓட்டிங் ஃப்ராடு பண்ணதை கேமரால தெரிஞ்சே அந்த ஃப்ராடை பண்ற அளவு தைரியம் இருந்தது. அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும். ஏன்னா சண்டிகர்ங்கிறது ஒரு சீட்டு, அங்கேயும் ஆப் காங்கிரஸ் அலையன்ஸ், பஞ்சாப்ல அலையன்ஸ் இல்ல, பட் சண்டிகர்ல அலையன்ஸ். ஸோ இது ஒரு 3 சீட்டா டெஃபினட்டா கையவுட்டு போயிடுச்சுன்னா, தட் மீன்ஸ் உங்களுக்கு 3 சீட்டு கம்மி ஆயிடுச்சுன்னா, you have to win these 3 to be where you are and then gain another 3. ஸோ ஒரு 5 சீட்டு 6 சீட் லாஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆட்டோகிராட்டிக் பர்சனுக்கு இது மாதிரி ஒரு 6 சீட்டு கையவுட்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைச்ச 6 சீட்டு கையவுட்டு போகுதுன்னா தாங்க முடியல. அதனால தான் இவரை இது மாதிரி பண்ணியிருக்கிறார். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய 13 சீட்டுகள், டெல்லியில இருக்கக்கூடிய 7. பஞ்சாப்ல அலையன்ஸே கிடையாது, அவங்களோட அலையன்ஸ் உடஞ்சிருச்சு. அங்க குர்தாஸ்பூர் கூட போயிடும் இப்ப பயம். இப்ப ஏன்னா அகாலியோட இன்னும் அக்ரிமெண்ட் சைன் ஆகல. சோ குர்தாஸ்பூரும் கைய விட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம். So you are losing 7-8 seats in Northwest, which you thought you are going to win, is unnerving. Sir, I want to understand one more thing. Mamata Banerjee தனிச்சையா நிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. Though she is in India Alliance, but she says no, I want to stand separately. ஒரிசால பட்நாயக் இன்னமும் அது சரியா வரல. The deal is not yet done. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில ஷிண்டே குரூப் அண்ட் அஜித் பவாருடைய குரூப்பை வச்சு they are trying to do it. Maharashtra Navanirbhan Sena. Yes. Raj Thackeray is also gone. இப்ப இந்த சைடு நீங்க பாத்தீங்கன்னா நிதிஷ் குமார் had taken a large U-turn and went back to NDA. And he's got a huge number of seats. Yes. இப்போ சின்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்டிஏ அலைன்ஸ் 50 தாண்டிடுச்சு, 50 நம்பர்ஸ் தாண்டிடுச்சு. எஸ். இப்ப நீங்க இங்க தமிழ் ஒருத்தர் இருக்காரு, காமராஜ் கட்சின்னு நடத்திட்டு இருக்காரு. அது ஒரு லெட்டர் பேட் கட்சி. அதை நீங்க சேர்த்துக்கிட்டு அதுவும் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர். தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் நீங்க சொல்றீங்க. டிடிவி ஒரு அலையன்ஸ் பார்ட்னர். ஓபிஎஸ் தமிழ்நாட்டிலே பாருங்க. What are they going to get out of it? See, இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏடிஎம்கே இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் வித் தெம். அவங்களுக்காக ஒர்க் பண்றாங்க. 5 சீட்டு தேமுதிக கொடுத்திருக்கிறாங்க. அந்த 5 சீட்ல டெஃபினட்டா பிஜேபி will become number 2. பிஜேபி will become number 2. Which will help them with that goal of double digit. பாமக ஏடிஎம்கே பாமகவும் சேர்ந்திருந்தாங்கன்னா there would have been a big block. Some seatsல டிஎம்கே காங்கிரஸை சேலஞ்ச் பண்ணியிருக்கும். பை மருத்துவரை வெள்ளை எடுத்து you have made sure that ADMK will suffer. Last time நீங்க பாத்தீங்கன்னா 95 seats ஜெயிச்சாங்களோ or whatever, I forgot the exact number. It all came from Western Tamil Nadu and Central Tamil Nadu. That is because of a strong Pamaka Ayathimuka alliance. இப்ப நீங்க பாமகவை தனியா எடுத்ததுனால you have made it's a 3-way split மாதிரி ஆகிட்டீங்க. Got it. So you will say I got vote share and you will try to destroy the ADMK. Sir, one side Aam Aadmi Party's chief minister is gone. In the பக்கம் பாத்தீங்கன்னா Jharkhand and chief minister Hemant Soren, minister ஒரு deputy chief minister ஒரு Rajya Sabha MP is in jail. Yes. And so far money trail has not been found. And Supreme Court had warned the investigation team but also. At the end of the day, the Supreme Court does not bite. And the PMLA Act la da idha pandranga. They have modified the act to make it big. So anything and everybody can be charged in it. And you can be held without trial for many months. Sir, another question is Congress's account, financial, this thing. இன்னைக்கு காங்கிரஸ் உடைய அக்கவுண்ட் முடக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இந்த கட்சியோட அக்கவுண்ட்ஸ் கூட முடக்கப்பட்டு 2 மாசம் ஆகுது. ஆமா, ரைட்டா? And there's 2 cases, one to 2007, one to 1993,
when Narasimha Rao and Sitaram Kesari were running the party. The total claim is about 14 lakhs. அதுக்காக நீங்க 160 கோடி வித்ரா பண்ணுவீங்களா ஃபோர்ஸபிளா அண்ட் 200 கோடி லீன் மார்க் பண்ணுவீங்களா? இது எந்த ஒரு நியாயம்? இது வரைக்கும் பிஜேபி ஏதாவது இன்கம் டாக்ஸ் பே பண்ணிருக்காங்களா? But parties are exempted from income tax, இல்லையா? ஆமா. So there is no need for, it is only a compliance issue. 93ல ஆனதுக்கு நீங்க 24ல கேஸ் எடுத்தீங்கன்னா you are sending a message to anybody, politician, any corporate or any individual. They will go to any extent to make sure that you are finished. So this is showing BJP's, அவங்களோட பதற்றத்தை ரொம்பவே வெளிப்பட எடுத்துக்காட்டுது இல்லையா? இன்னொன்று அரகன்ஸ். என்னால உங்களால என்ன வேணா பண்ண முடியும். Court will finally, like Rahul Gandhi's membership was restored by the Supreme Court. Finally, the Supreme Court will have to give justice. But justice delayed is justice denied. By then, election is over. See, the entire Bharat Jodo, all institutions have been captured. I am not saying illegally. Legally, it's been captured, yes. In the sense that media என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த நியாய யாத்ரா, which he travelled from Manipur to Bombay, was never covered in any major newspaper or news TV channel. You have to be in social media to understand. To actually follow it. Yeah. நியாய ஃபர்ஸ்ட் பாரத் ஜோடோ யாத்ராவையும் ஃபுல்லா யாரும் கவர் பண்ணல. Because if you cover, media is going through a difficult time where already companies like Google and Facebook have eaten up the classified revenue. So, the pressure is on these companies to find advertisement. So, the government advertisement is huge. So, using the lever of government advertisement, they are controlling the media, both print and TV media. Again, you rightly said about... So, that is institutional capture. The norm is, once the model code of conduct comes, ED reports to EC. Did they take EC's clearance to catch Kejriwal yesterday? Is a question right-minded people have to ask. The Supreme Court has powers to take suo motu cognizance of what is happening to the Congress and Arvind Kejriwal. But the Supreme Court is also looking at the letter of the law and not the spirit of it. And is creating, and that uneven playing field is being created in our democracy. Is that to deviate the current situation in India, like say electoral bond vyavahara velila vandadu? No. In India, what is now happening is there are two classes of people. The very rich and wealthy who are getting richer and richer and therefore are aligned to this ruling dispensation. These are the ultra rich. And the poor who are getting free rations and think the world, this guy is a messiah. The combination, and who don't understand electoral bonds, and anyway media is not covering. So I won't know all that. This combination of very poor people in Hindi heartland who are getting rice free, Lord Ram free, and the very rich who are making huge piles of cash on lower taxation. These two have combined to give him a big majority and authoritarian streak. While இது நல்லதில்லை democracy. India has always prospered when there have been weak governments at the top. From 91 to 2014, when globally we became a very strong country, we always had a weak government, coalition government, which meant that any reform had to come through a consensus. Right. That has been lost to an authoritarian government. The rich are unduly benefiting over the middle class and the poor.
till the middle class begins to hurt, which only has started now. Because 2 வருஷமா ஐடியில் வேலை இல்லை, கரெக்ட். ஸ்டார்ட் அப் அடி வாங்குது, மீடியா இஸ் நவ் ஃப்ரீயாக பேச முடியாது, entertainment industry is struggling because of this OTT. All these job losses and salary losses will begin to bite. But they have only started about 18 months ago. 18 மாசமா தான் ஆகுது. For people to realize and the pain to transmit will take another couple of years. Do you think the dream which Narendra Modi have seen 400 plus is possible? 400 வருமானம் வராது. I am not a josier. I cannot tell you the number. So எந்த நம்பிக்கையில அந்த 400 பிளஸ் சொல்லியிருப்பாங்க? நம்பிக்கை என்ன வேணா நம்ம சொல்லலாம். I want to sell an image of a super confident leader. So if I say I'll win 250, will I look confident? No. So இந்த பதற்றம் வந்து மோடியோட இமேஜ் ஸ்டேக்ல வந்துருச்சுங்கிறது தானா? The whole Kejriwal and Congress thing is because there are about 8 or 9 states where Congress is now competitive. Like Tamil Nadu, the Congress alliance, DMK alliance is set to sweep. Kerala Congress is set to sweep. Karnataka may be a 50-50 case. Maharashtra, the Mahavikas Anghadi is set to sweep. Haryana, we are poised to do well. Telangana, we are poised to do well. These are 6 or states. Haryana is, Punjab, we are doing well. Haryana, we hope to do well. These are 7 or 8 states where the Congress is going to revive itself. So, in these 8 states, which is nearly about 30% of the country's votes, are going to be contested. Also, you are going to lose Bihar, Jharkhand, West Bengal, you are going to lose. So that makes it 11 to 12 states which are going to be extremely competitive. And on top of that, now like முன்னாடி சொன்ன this Delhi issue. So I am losing seats here and there is no place where I can gain. On top of it, you fellow, you are damaging me 6 or 7 seats. So I do not know how much our கிடைக்கும் என்னன்னு. But at least in these 13 states, West Bengal, Bihar, Jharkhand, Haryana, Punjab, Telangana, Karnataka, Kerala, Tamil Nadu, the fight is going to be tough fight. Yes. These are about 12 to 13. In Andhra, Telugu Desam will take the lion's share of the seat. So where have you left? Madhya Pradesh, you won 100%, except 1 seat. In Chhattisgarh, you went 2. There's nothing much to gain in UP, Uttar Pradesh, and even in... Sir, in Madhya Pradesh, who will be the face of Congress? Because already Kamal Nath's, this thing is getting failure. Jitu Patwari, a younger OBC leader, has been put in charge. And among the old guard, definitely Digvijay Singh has said he will contest from Raigarh. Right. So we are going to put up a fight. But even if you win 1 or 2 seats, so suppose I say 400, मैं अब की बार 400 पार, and land up with 250, then I am going to look extremely bad. Nobody is going to praise you for winning 250. 3 to 4 days back, there was a press conference done by INC, International Congress Delhi, where they said, we challenge Narendra Modi if he can contest anywhere from South India. Do you believe that? There was a rumor that he should stand from Ramnath. So why doesn't he stand from Ramnath? It's an IUML candidate. Correct. I am not saying you stand in Ramnath. But he can stand from Ramnath. You stand from Karnataka. So Narendra Modi, தென் இந்தியாவில் எங்க நின்னாலும் தோத்து போயிடுவாருன்னு நீங்க சொல்றீங்க. UP and Gujarat,
வெள்ளம் வந்து நில்லுங்களா. ரைட். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதை பத்தி இவ்வளவு பேசியதற்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.